அரிசி மற்றும் வெள்ளத்தை பயன்படுத்தி அருமையான களி செஞ்சு சிவனடியாருக்காக காத்திருக்கிறாரு. வெகு நேரமாகியும் யாருமே வராதனால மனம் வருந்தி போனாரு சேந்தனார். இதை பார்த்த சிவபெருமான் தன்னோட பக்தரின் பக்திக்கு மனம் இறங்கி தானே சிவனடி ரூபத்துல சேந்தனாரோட வீட்டுக்கு வருகை தராரு. சேந்தனாரோட வீட்டுல களி உண்ட சிவபெருமான் மீதம் இருந்த களியையும் மறுவேளை உணவுக்காக கேட்டு எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில சிவாச்சாரியர்கள் கோயில் நடைய திறந்த போது நடராஜரோட திருப்பாதங்களுக்கு முன்னாடி களியோட சிதறர்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போறாங்க. அதோட இந்த ஈ செயலை யார் செய்திருப்பாங்க என்று யோசித்த சமயம் ஈசனே அசிரியாக தாமே சேந்தனார் வீட்டுல களி உண்டு மறுவேளை உணவுக்காக இதை கொண்டு வந்தோம் என்று சொல்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசர் சேந்தனாரை பார்க்க ஓடோடி வராரு. சிவபெருமானே தனது வீட்டிற்கு வந்து களியுண்டதால் மனம் நெகிழ்ந்து போறாரு சேந்தனார். இதை தொடர்ந்துதான் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி திருவாதிரை நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இந்த களியை பக்தர்கள் பிரசாதமாக படைக்கிறாங்க. இதுதான் திருவாதிரை களியோட வரலாறு.